Welcome to Money Management Channel. மார்க்கெட் இந்த வீக்ல பாத்தீங்க அப்படின்னா 10% கரெக்ஷனை வந்து ரீச் பண்ணிருக்கு. நம்ம 5% இருக்கிறப்பே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மேபி இப்படியே ரீபவுண்ட் ஆகுமா இல்லை 10% போகுமா 15 or 20 இந்த மாதிரி வந்து யாருமே மார்க்கெட்டை வந்து எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்பயுமே 10% கரெக்ஷனுக்கு மேல அப்படியே அப்சைடு மூவ் ஆகுமா இல்லை மார்க்கெட் வந்து 50-20 இந்த மாதிரி மூவ் ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், அதாவது குளோபல் ஃபேக்டர்ஸும் சரி, இந்தியாவில் இருக்கிற எக்கனாமிக்கல் growth டேட்டா, இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ், இதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூஸா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா தான் இருக்கு. எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸா செல் பண்றாங்களோ அதை டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணாலும் ஸோ எஃப்ஐஐ வந்து எதுல எக்ஸிட் ஆகுறாங்கிறது நமக்கு ப்ராப்பரா தெரியாது. டிஐஐ வந்து எதுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு தெரியாது. ஸோ மார்க்கெட் அமௌண்ட் வந்து பேலன்ஸ் ஆனாலுமே ஸ்டாக்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இண்டெக்ஸ் வைஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 1 lakh crore மேல எஃப்ஐஐ வந்து செல் பண்ணிட்டு போனாலும் 1 lakh crore வந்து டிஐஐ இன்வெஸ்ட் பண்ணாலும் எந்த செக்டர்ல, அதாவது எந்த இண்டெக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் ஆகுங்கிறது கரெக்டா டேலி ஆகாதனால தான் இந்த கரெக்ஷன் வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. ஸோ உண்மையே இது வந்து எக்ஸாக்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மேபி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது. இப்போ வந்து நிஃப்டி வந்து 10% மேல கரெக்ஷன் ஆயிருச்சு. இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல இருக்கிற ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா 25% மேல கரெக்ஷன் ஆன ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல நம்ம ரெகுலரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற பஜாஜ் ஆட்டோஸ் இருக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு, ஏசியன் பெயிண்ட் இருக்கு, டாடா மோட்டார்ஸ் இருக்கு. அதே மார்க்கெட் என்னதான் வந்து பெரிய லெவல்ல ஃபால் ஆயிட்டு இருந்தாலும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூஸா மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த வகையில HCL டெக்னாலஜி, விப்ரோ, HDFC பேங்க், ICICI பேங்க் இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல வந்து 5% கூட கரெக்ஷன் ஆகாம இன்னும் சாலிடா நின்னுட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா ஜாஸ்தி எல்லாருமே பேசுறது, எல்லாருமே வந்து 10% ஆயிருச்சு, 20% ஆயிடுச்சு, 25% ஆயிருச்சுன்னு அந்த நம்ம உழுகிற ஸ்டாக்ஸ்ல தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், ஏசியன் பெயிண்ட், இண்டஸ்இண்ட் பேங்க்ஸ் தான் பத்தி எல்லாருமே ஜாஸ்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது வந்து மார்க்கெட்ல நல்ல ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு, இந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இருக்கிற ரிசல்ட்ஸும் சரி, அதோட சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் வந்து கரெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி டைம்ல கீழே போயிட்டு இருக்கிற ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்றதுங்கிறது தலையில ஹேண்டில் இல்லாத கத்தியை பிடிக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து அப்படியே நம்ம வாட்ச் பண்ணலாம். இன்னைக்கு எவ்வளவு தூரம் கீழே போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் அதுல என்ட்ரி கொடுத்தா போதும். விழுகிற ஸ்டாக்ல வந்து எப்பயுமே வந்து கண்டினியூஸா வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா மார்க்கெட் என்னதான் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் இருந்தாலும் மார்க்கெட்ல சாலிடா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு சில குவாலிட்டியான கம்பெனியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி டைம்ல HCL, ICICI பேங்க், HDFC பேங்க், விப்ரோ ஸ்டாக்கி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்க ஹோல்டிங்ஸ் இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணீங்க. மார்க்கெட்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனி ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபால் ஆகிற கம்பெனிஸை விட இன்னும் ஸ்பீடா மேல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 52 வீக் லோ ஹையை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பர்சன்டேஜ்ல கரெக்ஷன் ஆயிருக்குன்னு நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நம்ம ட்ராக் பண்ண மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 5% அப்புறம் கண்டினியூஸா வந்து 10% வந்து 23,650 வந்தா கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்ல வந்து 23,580 பாயிண்ட் வரைக்கும் வந்துச்சு. நியர்லி 10% மேல வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்னுமே வந்து 15 போகுமா இல்லை இந்த லெவல்ல இருந்து ரீபவுண்ட் ஆகுமா அப்படிங்கறத வந்து நம்ம எக்ஸாக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், அதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மிட் கேப், ஸ்மால் கேப் இதுலாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து நீங்க வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல ஃபோக்கஸ் பண்றது பெட்டரான ஐடியாவா இருக்கும். அந்த வகையில நிப்டி 50 ஸ்டாக்ஸவே நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா கூட நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் டாப் லூசர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கிறோம். 1ல இருந்து 50 வரைக்கும் என்ன பர்சன்டேஜ்ல வந்து ஸ்டாக்ஸ் ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்திருக்கோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நியர்லி 40% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து 35% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஏசியன் பெயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 27% கரெக்ஷன் ஆயிருக்கு. ONGC வந்து பாத்தீங்க அப்படின்னா 27% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டார் வந்து 26%
கரெக்ஷன் ஆயிருக்கு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட் வந்து 25% கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த மாதிரி பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல்ஸ் இது எல்லாமே வந்து 25% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. இது என்ன இது இந்த லெவலில் போச்சு, இன்னும் இதுக்கு வந்து ஃபியூச்சர் க்ரோத் எக்ஸலண்ட்டாக இருக்கு, பை பண்ணுங்கன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஃபிளக்சுவேஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வரப்போற குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லாம இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து நெகட்டிவா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல விட்டுட்டு இது ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கிறப்ப அந்த மாதிரி டைம்ல தான் வந்து இந்த ஸ்டாக்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். இண்டஸ்இண்ட் பேங்க்கும் அதே மாதிரி கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லல, எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் நீங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ் ஃபாலிங் ஸ்டாக்ஸ்ல மட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட்ல வந்து என்னதான் கரெக்ஷன் ஆகும், இன்னும் 2% கூட கரெக்ஷன் ஆகாத HCL ஸ்டாக்ஸ் இருக்குது. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் 3% ஆயிருக்கு. டெக் மகேந்திராவை 4% ஆயிருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸ், HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், ICICI இது எல்லாமே வந்து 5% தான் கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல இல்ல அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்டாக்ஸ்லயும் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து எப்பயுமே வந்து ஃபாலிங் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட்ல வந்து ஸ்டேபிளா இருக்கிற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுல 2 ஸ்டாக் பிக் பண்ணீங்க அப்படின்னா இதுலயும் ஸ்ட்ராங்கா இருக்கிற 2 ஸ்டாக்கையும் வந்து நீங்க பிக் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து நெகட்டிவா போறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில செக்டர்ஸ் வந்து சொல்லுவோம் டிஃபென்சிவ் செக்டர். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப FMCG செக்டர் வந்து ஒரு டிஃபென்சிவ் செக்டரா இருந்தாலுமே FMCGயோட ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு இல்லாதனால இப்ப வந்து கொஞ்சம் அந்த செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பினான்சியல் செக்டர் ஆகட்டும், அதே மாதிரி FMCG செக்டர், ஃபார்மா செக்டர் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஸ்ட்ராங்கா நிக்கிற செக்டர்னா பினான்சியல் செக்டர் வந்து சொல்லலாம். அதர் செக்டரை கம்பேர் பண்றப்ப இது வந்து பெரிய அளவுக்கு கரெக்ஷன் ஆகாம தான் இருக்கு. டெஃபினட்டா வந்து HDFC பேங்க், ICICI பேங்கை கன்சிடர் பண்ணலாம். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் HCLக்கும் விப்ரோவும் நல்ல ஒரு டீசென்டான ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ 25%க்கு மேல கரெக்ஷனான ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ரொம்ப பேசப்பட்ட பஜாஜ் ஆட்டோஸ் இருக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு, ஏஷியன் பெயிண்ட் இருக்கு, டாடா மோட்டார்ஸ் இருக்கு. இதுலயும் ஒரு சில குவான்டிட்டிஸ் வந்து அக்வயர் பண்ணுங்க. டோட்டலா வந்து உங்க அமௌண்ட்டை வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிடாது. அதாவது கீழே விழுந்துட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ்ல மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸ்டேபிளா நிக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கரெக்ஷன் ஆகல, இதுதான் கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்க வந்து ஸ்டேபிளா ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனிஸை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க. அதுலயும் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். 10% வந்து கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களோட அமௌண்ட்ல வந்து ஒரு 25% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 to 50% இருக்கிற ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு 5%க்கு மேல போகுது அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் பேஸ் லெவல்ல இருக்கிற அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. குவாலிட்டியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.